மைவி3 உறவுகளுக்கு வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா மைவி3 எம்டி சார் வெளியில் வருவாரா வரமாட்டாராங்கிற சந்தேகம் உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்குமே அந்த சந்தேகம் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக அவர் வெளியில் வருவார். வெளியில் வந்து அந்த மைவி3யில் உறுப்பினர் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்குமே அவர் கண்டிப்பாக அந்த மாதம் எப்படி வித்ட்ரா அமௌண்ட்டு வந்துட்டு இருந்ததோ அதே அமௌண்ட்டு அதே மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இது வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்டிங் அமௌண்ட்டு அத்தனையும் உங்களுக்கு கண்டிப்பாக வித்ட்ரா போட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகும். யாரும் கவலைப்படாதீங்க, மனசை தளர விட்டுறாதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் எம்டி வெளியில் வர மாட்டார், நீங்கள் கட்டின பணம் வேஸ்ட்டு தான், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் வந்துகிட்ருக்குது. அது யாரும் நம்ப வேண்டாம். கண்டிப்பாக அவர் வெளியில் வருவார். நம்ம நினச்சபடி இந்த கம்பெனி மைவி3 கம்பெனி நம்பர் 1 பொசிஷனில் வரும். அது எல்லோரும் பார்க்கத்தான் போகிறோம். அதனால் யாரும் மனசை தளர விட வேண்டாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் 5 பேர் 20 பேர்னு ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அவங்களில் இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ண ஆட்களாக இருக்கும். அதாவது இந்த மார்ச்சுக்கு முன்னாடி ரீசெண்டாக ஜாயின் பண்ண ஆட்களாக இருக்கும். அவங்களாம் கொஞ்சம் வித்ட்ரா போட்டு அமௌண்ட் எடுக்க முடியாமல் சூழ்நிலையில் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வட்டிக்கு வாங்கி போட்டிருப்பாங்க. ஜுவல்ஸ் அடமானம் வச்சு இந்த உறுப்பினராக ஜாயின் பண்ணியிருப்பாங்க இந்த மைவி3யில். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கையில் ஏதோ ஒரு செலவுக்காக வச்சுருந்த அமௌண்ட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம மாதம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலையிலும் இதில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் அவங்களுக்கு நல்ல ஒரு பதிலை கொடுக்கணும். யாரும் கவலைப்பட வேண்டாம், நம்ம எம்டி சார் வெளியில் வந்துடுவார், நல்ல அமௌண்ட் வந்து நம்ம இது வரைக்கும் என்ன பெண்டிங் அமௌண்ட் இருக்குதோ அது எல்லாமே கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்ஸு, அந்த ஒரு பதிலை ஒரு ஆறுதலாக அவங்களுக்கு நீங்கள் ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா இல்லை டெய்லியுமே இல்லை வாரத்துக்கு ஒருக்காவது அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருங்க. அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல், அதாவது அந்த மைவி3 ஆஃபீஸில் இருந்து என்ன தகவல் வருதோ அந்த தகவலை அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். நிறைய பேர் படிக்காதவங்களே இதில் ஜாயின் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு நீங்கள் இந்த தகவலை வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்ருங்க. அப்போ தான் அவங்க வந்து நம்பிக்கையாக இருப்பாங்க. நிறைய பேர் இப்போ இந்த யூடியூப்பில் நியூஸ்லையெல்லாம் போடுற வீடியோவை பார்த்துட்டு அவங்க பார்த்திங்கன்னா இது அவ்வளோதான், நம்ம பணம் போச்சு, இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற கண்டிஷன்லேயே நிறைய பேர் மனம் வந்து ரொம்ப விரக்தி அடைஞ்சு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நீங்கள் தான் ஒரு உறுதியாக ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு மனசளவில் ஸ்ட்ரென்த்து கொடுக்குற மாதிரி நீங்கள் தான் அந்த சொல்லி புரிய வச்சு எம்டி சார் வெளியில் வந்துடுவார், நம்மளுடைய அமௌண்ட்டு எங்கேயும் போகாது, கண்டிப்பாக அது நம்ம கைக்கு கிடைக்கும். நம்ம எம்டி சார் சொன்ன தாரக மந்திரம் மாதிரி நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டிப்பாக நம்ம கம்பெனி நம்பர் 1 பொசிஷனுக்கு வரும். அது நடக்கத்தான் போகுது, நீங்கள் கவலைப்படாதீங்க. அதுக்கு நம்ம எம்டி சார் கண்டிப்பாக பொறுப்பேற்று எல்லாம் பண்ணிடுவார். அப்படி அவர் ஏமாத்துகிற மாதிரி இருந்ததுன்னா அவர் எப்போவோ நம்ம பணத்தையெல்லாம் வாங்கிட்டு எப்போவோ எங்கேயோ ஓடிருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி அவர் செய்யலை. அவர் நியாயமாக இந்த கம்பெனியை ரன் பண்ணணும் அப்படிங்கிறக்கோசரம் தான் இப்போ வந்து கோர்ட்டில் சரணடைஞ்சு அந்த பெயில் நியாயமான முறையில் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுத்து அதுக்குண்டான ஸ்டெப்போ அதை வந்து அவர் எடுத்துகிட்ருக்காரு. இப்போது அது கண்டிப்பாக பெயில் கிடச்சி கண்டிப்பாக வெளியில் வருவார். அது மூலிமா நம்மளுக்கு கண்டிப்பாக பணம் கிடைக்கும். யாரும் கவலைப்பட வேண்டாம். தயவு செஞ்சு உங்களுக்கு கீழே உள்ள உறுப்பினர்களுக்கு நீங்கள் தான் சொல்லி புரிய வச்சு அவங்கள கவலைப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் புரிய வைக்கணும். கண்டிப்பாக வருவார். நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.